பொழுது புலர்ந்த காலை பொழுது சோம்பல் முறித்தபடியே படுக்கையை விட்டு எழுந்தாள் உமா. கணவன் வேலை நிமித்தம் வெளியூர் சென்று விட்டதால் 4 நாட்களாக தனித்துறக்கம். மனதில் அன்றைய வேலைகளை அசை போட்டபடியே எழுந்து பாத்ரூமுக்கு சென்றிருந்தாள். கடந்த 10 நாட்களாகவே உடலுறவு கொள்ளாததால் உடல் உஷ்ணம் சற்று அதிகமாகவே இருந்தது. சாதாரணமாக வாரம் 2 முறை அல்லது 3 முறை உறவு கொள்வார்கள். இப்போது இந்த இடைவெளி சற்று அதிகம்தான் என தோன்றியது உமாவிற்கு. உடலுறவை பற்றி நினைத்தவுடன் மேனியில் ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. இயற்கையாகவே உமாவிற்கு காம இச்சை கொஞ்சம் அதிகம். ஆனால் அவள் கணவனோ காமத்தை 2ஆம் பட்சமாகவே நினைத்து வந்தான். ஆயினும் உமாவின் தூண்டுதலின் பெயரில் கடமையை செவ்வனே நிறைவேற்றி விடுவான். ஆகையால் உமாவிற்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அவர்கள் கடைசியாக உறவு கொண்ட தினத்தை எண்ணி சிலாகித்துக் கொண்டே வாஷ்பேசினில் முகம் கழுவினாள். சீல் என்ற நீர் பட்டவுடன் இதமாக இருந்தது. உஷ்ணத்தை சற்று குறைப்பதாக இருந்தது. பல் துடைத்துவிட்டு வெளியே வந்து டர்க்கி டவலால் துடைத்தபடியே பெட்ரூமை விட்டு வெளியே வருவதற்கும் போன் ஒலிப்பதற்கும் சரியாக இருந்தது. கிச்சன் பக்கம் பார்த்து, ஆயா, காபி கொடு என்று குரல் கொடுத்தபடியே போனை எடுத்து, ஹலோ, உமா ஹியர் என கூற, மேடம், இங்க டிவி ஸ்டுடியோல இருந்து சங்கர் பேசுறேன். இன்னைக்கு ஷெடியூல் ஆகியிருந்த உங்க நடிகையோட கெஸ்ட் எபிசோட் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு மேடம் என்றான். ஏன் என உம்மா ஆச்சரிய தொனியில் கேட்க, இல்ல மேடம், அவங்க அவுட்டோர் ஷூட்டிங் எதிர்பாராத விதமா டிலே ஆயிடுச்சாம். அதனால 2 நாள் கழிச்சு ஷெடியூல் போட சொல்லிட்டாங்க மேடம் என்றான் சங்கர். ஓகே, அப்படின்னா நான் இன்னைக்கு ஸ்டுடியோவிற்கு வரலன்னு சுபஸ்ரீ மேடத்துக்கிட்ட சொல்லிடுங்க என்று போனை வைத்துவிட்டு அன்றைய நாளிதழை எடுத்துக்கொண்டு சோபாவில் தொப்பென்று அமர்ந்தாள். கட்டாயமாக கிடைத்த இந்த ஓய்வை எப்படி அனுபவிக்கலாம் என்று எண்ணியபடி காப்பியை உறிஞ்சிக்கொண்டே நாளிதழை மேய துவங்கினாள். நாளிதழை சுத்தமாக புரட்டி எடுத்து முடித்தபோது மணி 8:30 ஆகிவிட்டிருந்தது. டிபன் சாப்பிடுறீங்களா அம்மா என்ற ஆயாவின் கேள்விக்கு, இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து ரூமிற்கு கொண்டு வந்துரு என்று பதிலளித்துவிட்டு பெட்ரூமிற்குள் சென்று பெட்ரூம் டிவியை ஆன் செய்து ஒரு விசிடியை நுழைத்து ரிமோட்டை எடுத்துக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள். அது ஒரு காமெடி ஆங்கில படம். ஆனால் உமாவின் மனமும் அதில் லயிக்க மறுத்தது. வேண்டா வெறுப்பாய் பார்ப்பது போல தோன்றியதால் அதை அமர்த்திவிட்டு குப்புறப்படுத்து தலையை ஒரு கையில் வைத்து கண்களை மூடியபடியே யோசித்துக் கொண்டிருந்தார். காலை எழும்போதும் நேற்று இரவு உறங்கும் போதும் இருந்த காம இச்சைகள் இப்போது அதிகமாக தலை தூக்கியது. அடிவயிற்றில் குறுகுறுவென்றது. அந்திச்சையை செயலாக நைட்டியோடு சேர்த்து தடவிக்கொண்டாள். சுய இன்பம் புதிதல்ல, பல முறை செய்திருக்கிறாள். ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு அவ்வளவு நாட்டமில்லை. ஆகையால் இப்போது அந்த எண்ணம் வரவில்லை. காமத்தையே அடக்க யாருடைய துணையை நாடலாம்? கணவனுக்கு துரோகம் இழைக்காத வகையிலும் இருக்க வேண்டும். அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். மானமும் போய்விடக்கூடாது என்று ஒருவித பலமான யோசனைகளோடு படுத்து கிடந்தாள். கல்யாணத்திற்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போதுதான் உருவாகியிருக்கிறது. வேட்கை அதிகரிக்க உமாவிற்கு நிலை கொள்ளவில்லை. கதவை தட்டிவிட்டு, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் உமா அம்மா என்றபடி ஆயா உள்ளே நுழைய கண்களை மெதுவாக திறந்து பார்த்துவிட்டு, வச்சிட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றவாறு எழுந்து உட்கார்ந்து கார்ட்லெஸ் போனில் எண்களைச் சுழற்றி கல்லூரி தோழியும் மாடலிங் கேர்ளுமான கஸ்தூரியை பிடிக்க முயற்சித்தாள். மறுமுனையில் கஸ்தூரியின் அம்மாதான் எடுத்தார்கள். ஆண்டி, கஸ்தூரி இல்லையா? நான் உமா பேசுறேன் என்றதும் அவர்கள், இல்லம்மா, காலையிலேயே ஷூட்டிங்க்கு புறப்பட்டு போயிட்டாளே. ஏன், என்ன விஷயம் எனக் கேட்டார்கள். இல்ல ஆண்டி, இன்னைக்கு லீவு, அதான். அவள் இருந்தாள்.
அவளையாவது பார்த்து பேசிட்டு இருக்கலாமேன்னு பார்த்தேனு. பரவாயில்லை உம்மா, நான் மட்டும்தான் வீட்ல இருக்கேன். எனக்கும் இன்னைக்கு ஒன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை. சாயந்தரம் 6 மணிக்குத்தான் ஒரு கிளையன் வராங்க. இங்க வாயே, பேசிட்டு இருக்கலாம். எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும் என ஆண்டி கூற, என்ன நினைத்தாலோ சட்டென்று ஒத்துக்கொண்டாள் உமா. சரி ஆண்டி, இப்பவே புறப்பட்டு இருக்கிறதால நான் இன்னைக்கு கிளையண்டாவும் இருக்கேன். நானும் ரொம்ப நாளா ஒரு கிளையண்டா உங்களை பார்க்கணும்னு நினைச்சுட்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்துவிட்டு லேசாக மேக்கப் போட்டுக்கொண்டு புறப்பட தயாரானாள். ஆயாவிடம்தான் வர மாலையாகும் என கூறிவிட்டு மாருதி ஜென்னில் ஏறி பறந்தாள். கஸ்தூரியின் அம்மா சத்தியவதி ஒரு பியூட்டிஷியனும் அரோமா தெரபிஸ்டும் ஆவார். இதற்காக பிரத்யேகமாக வெளிநாட்டில் படித்து பட்டம் பெற்றவர். அரோமா தெரப்பி என்பது அவளின் நேர்த்தியான தொழில் திறனால் பல பெரிய இடத்து பெண்கள் அவளுடைய நிரந்தர கிளையன்களாக இருந்தார்கள். அவள் வீட்டிற்கும் வரும் கிளையன்களும் உண்டு, வீட்டிற்கே அழைத்து பணி முடித்துக் கொள்ளும் கிளையன்களும் உண்டு. முக்கியமாகவே பெரிய பிசினஸ் மேன்களின் மனைவிகள், அரசியல்வாதிகளின் மனைவிகள் ஆகியோரே சத்தியவதியின் பிசினஸை அமோகமாக நடத்தி வந்தது. சத்தியவதியும் இத்தகைய தொழிலில் ஈடுபடுத்திக் கொண்டதாலும் பெரிய இடத்தில் சகவாசங்கள் கிடைத்ததாலும் நிறைய சுகங்களை அனுபவித்திருக்கிறாள், அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறாள். வெளியே பார்ப்போருக்கு மிக மிக டீசென்டான ப்ரொபஷனல் வுமனாக காட்சி அளித்தாலும் அந்தரங்கத்தில் பல கிளையன்களுடன் காமலீலைகள் நடத்தியிருக்கிறாள். அதோடு எல்லாம் இதுவரை பெண்களிடத்தில் மட்டுமே. கணவனை இளமையிலேயே இழந்த சத்யாவிற்கு இத்தகைய வடிகால்கள் அவசியமாகத்தான் இருந்தது. ஆகையால் அவளும் நன்றாகவே என்ஜாய் பண்ணினாள். சரியாக அரை மணி நேரத்தில் உமாவின் மாருதி அந்த பங்களாவிற்குள் நுழைந்து போர்டிகோவில் அணைந்தது. காலிங் பெல்லை அழுத்துவதற்கு முன்னரே கதவை திறந்து வரவேற்றாள். நல்லா இருக்கேன் ஆண்டியூட், நீங்க எப்படி இருக்கீங்க என பார்மல் குசலங்கள் முடிந்த பின் ஹாலில் உள்ள சோபாவில் எதிரும் புதிருமாக அமர்ந்தனர். நானும் ஒரு தடவையாவது உன்னோட புரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பார்க்கிறேன். ஒரு தடவை கூட லக் அடிக்க மாட்டேங்குது உமாஹு. யூ நோ ஒன் திங், யுவர் ப்ரோக்ராம் இஸ் ரியலி சூப்பர் என கூற, ஏன் ஆண்டி சும்மா இப்படி கிண்டல் அடிக்கிறீங்கயூ என உமா வெட்கப்பட்ட போது, இல்ல உமா, ஆம் நாட் லையிங், உனக்கு குரலும் சூப்பரா இருக்கு, நீ ஆளும் சூப்பரா இருக்க, அதான் ரொம்ப ஹிட் ஆயிட்டே நீ என கூறி மேலும் வெட்கப்பட வைத்தாள் சத்யா. ஆண்டி, நீங்க என்ன சொல்றீங்களே? உங்களை பார்த்தா யாராவது என்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு அம்மான்னு சொல்வாங்களா? இன்னும் இவ்வளவு இளமையா இருக்கீங்கயூ. அது எப்படி ஆண்டி? எல்லாம் உங்க பியூட்டி படிப்புதான் காரணமா என கேட்டு சத்தியவதியையும் பதிலுக்கு வெட்கப்பட வைக்க அங்கே ஒரு புதிய உறவிற்கான அடித்தளம் அமைய ஆரம்பித்தது. ஆமாம், ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ராத்திரி ரொம்ப வேலையோ என கிண்டலாக கேட்க, போங்க ஆண்டி, நீங்க வேற பயங்கர போல். அவரு வேற 4 நாளா ஊர்ல இல்ல, டெல்லி போயிருக்கார். வரத்துக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் என ஆதங்கத்துடன் கூறுவதை கேட்ட சத்தியவதிக்கு உமாவின் மனநிலை புரிய நேரமாகவில்லை. கணவனை இழந்த சில மாதங்களில்தான் பிரதிபலித்த அதே உணர்வுகள்தான் அவை என அனுபவம் மிக்க அவரது மனம் எண்ணியது. சரிமா, நீ கவலைப்படாதே, ஐ வில் மேக் யுவர் டே என்ஜாயபிள் என்று கூறிவிட்டு அவனை கையை பிடித்து கூட்டி சென்று தனது அரோமா தெரப்பி அறைக்குள் நுழைந்தாள். சத்தியவதிக்கும் தன்னைவிட இத்தனை வயது இளமையான ஒரு பெண்ணோடு சல்லபிக்கும் அனுபவம் இதுவரை கிட்டவில்லை. எனவே அழகான உமாவோடு விளையாட கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடக்கூடாது என எண்ணிக்கொண்டே ஒவ்வொரு காயாக நகர்த்த ஆரம்பித்தாள்.
உமா, உனக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும்? ஹெர்பல் ஸ்பா, அரோமா தெரப்பி, ஆலிவ் ஆயில், எது வேணும் என கேட்க. ஆண்டி, நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதையு என கூற. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அந்த ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாஹூட் என்று கூறிவிட்டு தான் இன்னொரு ரூமில் போய் தனது யூனிபார்ம் ஹவுஸ் கோட்டில் வந்தாள். அதற்குள் உமாவும் ஜட்டியே தவிர எல்லாவற்றையும் கலந்துவிட்டு ஒரு பிங்க் நிற ஹவுஸ் கோட்டில் நுழைந்துவிட்டு முன்பக்கமாக இழுத்து போர்த்தி கட்டிவிட்டு கொண்டு வந்தாள். ஹவுஸ் கோட் முழங்கால் வரை மட்டுமே இருந்தது. சத்தியவதியின் எடுப்பான மல்கோவா போல இருக்க, உமாவின் முழங்கால்கள் பிராய் இல்லாமலேயே கெட்டியாக தூக்கலாக இருந்தன. உமா, அந்த பெட்ல ஏறி திரும்பி படு மா என கட்டிலை காண்பித்துவிட்டு ஒரு ட்ராலியை இழுத்து கொண்டு கட்டில் அருகே வந்தாள். ட்ராலியில் அனைத்து வகை ஆயில்களும் மூலிகை ரசங்கள், பவுடர்கள், கிரீம்களும் இருந்தன. உமா மெல்ல ஏறி கட்டிலில் குப்புற படுத்துக்கொள்ள விளக்கு வெளிச்சத்தை குறைத்துவிட்டு அருகே வந்தாள். உமா, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்ன என்று விட்டு தனது கைத்திறமை துவங்கினாள். ஹவுஸ் கோட் முன்பக்கமாக டைட்டாக இருந்ததால் பின்புறம் கால்களை அகற்ற இயலாமல் சேர்த்து வைத்து படுத்திருந்தாள் உமா. உமா, கொஞ்சம் ரேஸ் பண்ணு, கோட்டை லூசாக்கிக்கிறேன் என்று கூற. உமா முட்டி கால்களை அழுத்தி கொஞ்சமாக வயிற்றை எம்ப, வயிற்றுக்கும் இடையில் கைகளை கொடுத்து கோட்டின் முடிச்சை அவிழ்த்துவிட்டு கோட்டை நெகிழ்த்தினாள் சத்யா. பிறகு கோட்டை வழித்து அவளுடைய மேல்தொடை வரை ஏற்றிவிட்டு வழவழவென செழுமையான அந்த பின்தொடைகளை பார்த்து பரவசப்பட்ட சத்யா, உமா, உன்னோட கால் ரெண்டும் ரொம்ப அழகா இருக்கு. ரெகுலரா வேக்ஸ் பண்ணுவியா என கேட்க. ஆமாம் ஆண்டி, மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன் என்றாள் உமா. ஒரு வெள்ளை கிரீமை எடுத்து உள்ளங்கைகளில் தடவிக்கொண்டு அப்படியே உமாவின் கால்களில் தேய்த்தாள். 10:13 சத்தியவதியின் இதமான ஸ்பரிசத்தில் உமாவிற்கு உணர்வுகள் இழக ஆரம்பித்தன. இதுவரை கணவனின் கை தவிர வேறு கைகள் அந்த இடங்களில் பட்டதில்லை. அவளுடைய கட்டுப்பாடுகள் தளரத் தொடங்கின. சத்தியவதியின் நேர்த்தியான கைகளோ அவளுடைய பின்னங்கால்களில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் தட்டி எழுப்பியது. அவளின் நிபுணத்துவம் அங்கே கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருந்தது. தொழில் பக்தியோடு வேலை செய்து கொண்டிருந்தாலும் சத்தியவதிக்கும் உள்ளூர கிழுகிழுப்பு கொஞ்சம் இருந்துகிட்டுதான் இருந்தது. 10:44 காம உணர்வுகளோடு உமாவின் கால்களை மெல்ல அழுத்தி அழுத்தி அமுக்கிவிட்டாள். மேல் தொடைகளில் தொடங்கி கெண்டை கால்கள் வழியாக உள்ளங்கைகளுக்கு வந்தாள். விரல்களின் இடையில் கிரீமை தடவி நீவிட்டு சுத்தமாக வலியே தெரியாமல் 10 விரல்களிலும் சொனக்கெடுத்தாள். பின்னர் கீழிலிருந்து மேலுக்கு கைகளை தேதபடி அடித்தொடை வரை வந்தவள், உமா, கோட்டை ரிமூவ் பண்ணவா? அப்பதான் கம்ஃபர்டபிளா இருக்கும் என கூற, உமா கிறக்கத்துடன் சரி ஆண்டி என ஈனஸ்வரமாக சொன்னாள். உமாவின் மனத்தில் இருந்த மாறுதலும் உடல் சிலிர்ப்புகளிலும் சத்யா அவளின் நிலையை ஓரளவு ஊகித்து விட்டாள். உமாவுடன் ஒரு காமலீலை நடத்தலாம் என்ற 11:24 எண்ணமில் சத்தியவதியின் உடலை சிலிர்க்கச் செய்தது. வா, உன்னோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு உமா என சத்யா கூற, உமா வெட்கத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டாள். இந்த மாதிரி ஒரு பாடிக்கு மசாஜ் பண்ண நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என சத்யா கூற, போங்க ஆண்டி, நீங்க ரொம்ப கிண்டல் அடிக்கிறீங்க. நீங்க இப்பவே இப்படி இருக்கீங்களே, என் வயசுல எப்படி இருந்திருப்பீங்க என கேட்டு சத்தியவதியையும் பதிலுக்கு வெட்கப்பட வைத்தாள். உறவுக்கான அடித்தளம் அமைய ஆரம்பித்தது. 11:56 முதுகில் நன்றாக ஆயிலை ஊற்றி தடவ ஆரம்பித்தாள் சத்யா. கால்களில் அவள் காட்டிய வித்தையிலேயே மெய்மறந்த உமா முதுகில் அவளின் வித்தையை ஆரம்பித்த உடனேயே மூச்சு காற்று அனலாக. பொழுது புலர்ந்த காலை பொழுது சோம்பல் முறித்தபடியே படுக்கையை விட்டு எழுந்தாள் உமா. கணவன் வேலை நிமித்தம் வெளியூர் சென்று விட்டதால் 4 நாட்களாக தனித்துறக்கம்.
மனதில் அன்றைய வேலைகளை அசை போட்டபடியே எழுந்து பாத்ரூமுக்கு சென்றிருந்தாள். கடந்த 10 நாட்களாகவே உடலுறவு கொள்ளாததால் உடல் உஷ்ணம் சற்று அதிகமாகவே இருந்தது. சாதாரணமாக வாரம் 2 முறை அல்லது 3 முறை உறவு கொள்வார்கள். இப்போது இந்த இடைவெளி சற்று அதிகம்தான் என தோன்றியது உமாவிற்கு. உடலுறவை பற்றி நினைத்தவுடன் மேனியில் ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. இயற்கையாகவே உமாவிற்கு காம இச்சை கொஞ்சம் அதிகம். ஆனால் அவள் கணவனோ காமத்தை 2ஆம் பட்சமாகவே நினைத்து வந்தான். ஆயினும் உமாவின் தூண்டுதலின் பெயரில் கடமையை செவ்வனே நிறைவேற்றி விடுவான். ஆகையால் உமாவிற்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அவர்கள் கடைசியாக உறவு கொண்ட தினத்தை எண்ணி சிலாகித்துக் கொண்டே வாஷ்பேசினில் முகம் கழுவினாள். சில் என்ற நீர் பட்டவுடன் இதமாக இருந்தது. உஷ்ணத்தை சற்று குறைப்பதாக இருந்தது. பல் துடைத்துவிட்டு வெளியே வந்து டர்க்கி டவலால் துடைத்தபடியே பெட்ரூமை விட்டு வெளியே வருவதற்கும் போன் ஒலிப்பதற்கும் சரியாக இருந்தது. கிச்சன் பக்கம் பார்த்து, ஆயா, காபி கொடு என்று குரல் கொடுத்தபடியே போனை எடுத்து, ஹலோ, உமா ஹியர் என கூற, மேடம், இங்க டிவி ஸ்டுடியோல இருந்து சங்கர் பேசுறேன். இன்னைக்கு ஷெடியூல் ஆகியிருந்த உங்க நடிகையோட கெஸ்ட் எபிசோட் ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு மேடம் என்றான். ஏன் என உம்மா ஆச்சரிய தொனியில் கேட்க, இல்ல மேடம், அவங்க அவுட்டோர் ஷூட்டிங் எதிர்பாராத விதமா டிலே ஆயிடுச்சாம். அதனால 2 நாள் கழிச்சு ஷெடியூல் போட சொல்லிட்டாங்க மேடம் என்றான் சங்கர். ஓகே, அப்படின்னா நான் இன்னைக்கு ஸ்டுடியோவிற்கு வரலன்னு சுபஸ்ரீ மேடத்துக்கிட்ட சொல்லிடுங்க என்று போனை வைத்துவிட்டு அன்றைய நாளிதழை எடுத்துக்கொண்டு சோபாவில் தொப்பென்று அமர்ந்தாள். கட்டாயமாக கிடைத்த இந்த ஓய்வை எப்படி அனுபவிக்கலாம் என்று எண்ணியபடி காப்பியை உறிஞ்சிக் கொண்டே நாளிதழை மேய துவங்கினாள். நாளிதழை சுத்தமாக புரட்டி எடுத்து முடித்தபோது மணி 8:30 ஆகிவிட்டிருந்தது. டிபன் சாப்பிடுறீங்களா அம்மா என்ற ஆயாவின் கேள்விக்கு, இப்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் கழித்து ரூமிற்கு கொண்டு வந்துரு என்று பதிலளித்துவிட்டு பெட்ரூமிற்குள் சென்று பெட்ரூம் டிவியை ஆன் செய்து ஒரு விசிடியை நுழைத்து ரிமோட்டை எடுத்துக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள். அது ஒரு காமெடி ஆங்கில படம். ஆனால் உமாவின் மனமும் அதில் லயிக்க மறுத்தது. வேண்டா வெறுப்பால் பார்ப்பது போல தோன்றியதால் அதை அமர்ந்துவிட்டு குப்புறப்படுத்து தலையை ஒரு கையில் வைத்து கண்களை மூடியபடியே யோசித்துக் கொண்டிருந்தாள். காலை எழும்போதும் நேற்று இரவு உறங்கும் போதும் இருந்த காம இச்சைகள் இப்போது அதிகமாக தலை தூக்கியது. அடிவயிற்றில் குறுகுறுவென்றது. அந்தச்சையை செயலாக நைட்டியோடு சேர்த்து தடவிக்கொண்டாள். சுய இன்பம் புதிதல்ல, பல முறை செய்திருக்கிறாள். ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு அவ்வளவு நாட்டமில்லை. ஆகையால் இப்போது அந்த எண்ணம் வரவில்லை. காமத்தையே அடக்க யாருடைய துணையை நாடலாம்? கணவனுக்கு துரோகம் இழைக்காத வகையிலும் இருக்க வேண்டும். அதே சமயம் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். மானமும் போய்விடக்கூடாது என்று ஒருவித பலமான யோசனைகளோடு படுத்து கிடந்தாள். கல்யாணத்திற்கு பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இப்போதுதான் உருவாகியிருக்கிறது. வேட்கை அதிகரிக்க உமாவிற்கு நிலை கொள்ளவில்லை. கதவை தட்டிவிட்டு, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் உமா அம்மா என்றபடி ஆயா உள்ளே நுழைய கண்களை மெதுவாக திறந்து பார்த்துவிட்டு, வச்சிட்டு போ, நான் சாப்பிட்டுக்கிறேன் என்றவாறு எழுந்து உட்கார்ந்து கார்ட்லெஸ் போனில் எண்களைச் சுழற்றி கல்லூரி தோழியும் மாடலிங் கேர்ளுமான கஸ்தூரியை பிடிக்க முயற்சித்தாள். மறுமுனையில் கஸ்தூரியின் அம்மாதான் எடுத்தார்கள். ஆண்டி, கஸ்தூரி இல்லையா? நான் உமா பேசுறேன் என்றதும் அவர்கள், இல்லம்மா, காலையிலேயே ஷூட்டிங்க்கு புறப்பட்டு போயிட்டாளே. ஏன், என்ன விஷயம் எனக் கேட்டார்கள். இல்ல ஆண்டி, இன்னைக்கு லீவு, அதான். அவள் இருந்தாள், அவளையாவது பார்த்து பேசிட்டு இருக்கலாமேன்னு பார்த்தேன்னு. பரவாயில்லை உம்மா, நான் மட்டும்தான் வீட்டில் இருக்கேன். எனக்கும் இன்னைக்கு ஒன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இல்லை.
சாயந்தரம் 6 மணிக்குத்தான் ஒரு கிளையன் வராங்க. இங்க வாயே பேசிட்டிருக்கலாம். எனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும் என ஆண்டி கூற, என்ன நினைத்தாலோ சட்டென்று ஒத்துக்கொண்டாள் உமா. சரி ஆண்டி, இப்பவே புறப்பட்டு இருக்கிறதால நான் இன்னைக்கு உங்க இருக்கேன். நானும் ரொம்ப நாளா ஒரு கிளையண்டா உங்களை பார்க்கணும்னு நினைச்சுட்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு போனை துண்டித்துவிட்டு லேசாக மேக்கப் போட்டுக்கொண்டு புறப்பட தயாரானாள். ஆயாவிடம்தான் வர மாலையாகும் என கூறிவிட்டு மாருதி ஜென்னில் ஏறி பறந்தாள். கஸ்தூரியின் அம்மா சத்தியவதி ஒரு பியூட்டிஷியனும் அரோமா தெரபிஸ்டும் ஆவார். இதற்காக பிரத்யேகமாக வெளிநாட்டில் படித்து பட்டம் பெற்றவர். அரோமா தெரப்பி என்பது அவளின் நேர்த்தியான தொழில் திறனால் பல பெரிய இடத்து பெண்கள் அவளுடைய நிரந்தர கிளையன்களாக இருந்தார்கள். அவள் வீட்டிற்கும் வரும் கிளையன்களும் உண்டு, வீட்டிற்கு அழைத்து பணி முடித்துக் கொள்ளும் கிளையன்களும் உண்டு. முக்கியமாகவே பெரிய பிசினஸ் மேன்களின் மனைவிகள், அரசியல்வாதிகளின் மனைவிகள் ஆகியோரே சத்தியவதியின் பிசினஸை அமோகமாக நடத்தி வந்தது. சத்தியவதியும் இத்தகைய தொழிலில் ஈடுபடுத்திக் கொண்டதாலும் பெரிய இடத்தில் சகவாசங்கள் கிடைத்ததாலும் நிறைய சுகங்களை அனுபவித்திருக்கிறாள், அனுபவித்துக் கொண்டும் இருக்கிறாள். வெளியே பார்ப்போருக்கு மிக மிக டீசென்டான ப்ரொபஷனல் வுமனாக காட்சி அளித்தாலும் அந்தரங்கத்தில் பல கிளையன்களுடன் காமலீலைகள் நடத்தியிருக்கிறாள். அதோடு எல்லாம் இதுவரை பெண்களிடத்தில் மட்டுமே. கணவனை இளமையிலேயே இழந்த சத்யாவிற்கு இத்தகைய வடிகால்கள் அவசியமாகத்தான் இருந்தது. ஆகையால் அவளும் நன்றாகவே என்ஜாய் பண்ணினாள். சரியாக அரை மணி நேரத்தில் உமாவின் மாருதி அந்த பங்களாவிற்குள் நுழைந்து போர்டிகோவில் அணைந்தது. காலிங் பெல்லை அழுத்துவதற்கு முன்னரே கதவை திறந்து வரவேற்றாள். நல்லா இருக்கேன் ஆண்டியூட், நீங்க எப்படி இருக்கீங்க என பார்மல் குசலங்கள் முடிந்த பின் ஹாலில் உள்ள சோபாவில் எதிரும் புதிருமாக அமர்ந்தனர். நானும் ஒரு தடவையாவது உன்னோட புரோகிராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு பார்க்கிறேன். ஒரு தடவை கூட லக் அடிக்க மாட்டேங்குது உமாஹு. யூ நோ ஒன் திங், யுவர் ப்ரோக்ராம் இஸ் ரியலி சூப்பர் என கூற, ஏன் ஆண்டி சும்மா இப்படி கிண்டல் அடிக்கிறீங்கயோ என உமா வெட்கப்பட்ட போது, இல்ல உமா, ஆம் நாட் லையிங், உனக்கு குரலும் சூப்பரா இருக்கு, நீ ஆளும் சூப்பரா இருக்க, அதான் ரொம்ப ஹிட் ஆயிட்டே நீ என கூறி மேலும் வெட்கப்பட வைத்தாள் சத்யா. ஆண்டி நீங்க என்ன சொல்றீங்களே, உங்களை பார்த்தா யாராவது என்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு அம்மான்னு சொல்வாங்களா? இன்னும் இவ்வளவு இளமையா இருக்கீங்கயோ, அது எப்படி ஆண்டி? எல்லாம் உங்க பியூட்டி படிப்புதான் காரணமா என கேட்டு சத்தியவதியையும் பதிலுக்கு வெட்கப்பட வைக்க அங்கே ஒரு புதிய உறவிற்கான அடித்தளம் அமைய ஆரம்பித்தது. ஆமாம், ஏன் ரொம்ப டல்லா இருக்க, ராத்திரி ரொம்ப வேலையோ என கிண்டலாக கேட்க, போங்க ஆண்டி நீங்க வேற பயங்கர போல், அவரு வேற 4 நாளா ஊர்ல இல்ல, டெல்லி போயிருக்கார், வரத்துக்கு இன்னும் 2 வாரம் ஆகும் என ஆதங்கத்துடன் கூறுவதை கேட்ட சத்தியவதிக்கு உமாவின் மனநிலை புரிய நேரமாகவில்லை. கணவனை இழந்த சில மாதங்களில்தான் பிரதிபலித்த அதே உணர்வுகள்தான் அவை என அனுபவம் மிக்க அவரது மனம் எண்ணியது. சரிமா, நீ கவலைப்படாதே, ஐ வில் மேக் யுவர் டே என்ஜாயபிள் என்று கூறிவிட்டு அவனை கையை பிடித்து கூட்டி சென்று தனது அரோமா தெரப்பி அறைக்குள் நுழைந்தாள். சத்தியவதிக்கும் தன்னை விட இத்தனை வயது இளமையான ஒரு பெண்ணோடு சல்லபிக்கும் அனுபவம் இதுவரை கிட்டவில்லை. எனவே அழகான உமாவோடு விளையாட கிடைத்திருக்கும் சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விடக்கூடாது என எண்ணிக்கொண்டே ஒவ்வொரு காயாக நகர்த்த ஆரம்பித்தாள். உமா, உனக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் வேணும்? ஹெர்பல் ஸ்பா, அரோமா தெரப்பி, ஆலிவ் ஆயில், எது வேணும் என கேட்க, ஆண்டி
நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்களோ அதையும் என கூற, சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் அந்த ரூம்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாயூட் என்று கூறிவிட்டு தான் இன்னொரு ரூமில் போய் தனது யூனிபார்ம் ஹவுஸ் கோட்டில் வந்தாள். அதற்குள் உமாவும் ஜட்டியே தவிர எல்லாவற்றையும் கலந்துவிட்டு ஒரு பிங்க் நிற ஹவுஸ் கோட்டில் நுழைந்துவிட்டு முன்பக்கமாக இழுத்து போர்த்தி கட்டிவிட்டு கொண்டு வந்தாள். ஹவுஸ் கோட் முழங்கால் வரை மட்டுமே இருந்தது. சத்தியவதியின் எடுப்பான மல்கோவா போல இருக்க, உமாவின் முழங்கால்கள் பிராய் இல்லாமலேயே கெட்டியாக தூக்கலாக இருந்தன. உமா, அந்த பெட்ல ஏறி திரும்பி படு மா என கட்டிலை காண்பித்துவிட்டு ஒரு டிராலியை இழுத்து கொண்டு கட்டில் அருகே வந்தாள். டிராலியில் அனைத்து வகை ஆயில்களும் மூலிகை ரசங்கள், பவுடர்கள், கிரீம்களும் இருந்தன. உமா மெல்ல ஏறி கட்டிலில் குப்புற படுத்துக்கொள்ள விளக்கு வெளிச்சத்தை குறைத்துவிட்டு அருகே வந்தாள். உமா, நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோ என்ன என்று விட்டு தனது கைத்திறமை துவங்கினாள். ஹவுஸ் கோட் முன்பக்கமாக டைட்டாக இருந்ததால் பின்புறம் கால்களை அகற்ற இயலாமல் சேர்த்து வைத்து படுத்திருந்தாள் உமா. உமா, கொஞ்சம் ரேஸ் பண்ணு, கோட்டை லூசாக்கிக்கிறேன் என்று கூற, உமா முட்டி கால்களை அழுத்தி கொஞ்சமாக வயிற்றை எம்ப, வயிற்றுக்கும் இடையில் கைகளை கொடுத்து கோட்டின் முடிச்சை அவிழ்த்துவிட்டு கோட்டை நெகிழ்த்தினாள் சத்யா. பிறகு கோட்டை வழித்து அவளுடைய மேல்தொடை வரை ஏற்றிவிட்டு வழவழவென செழுமையான அந்த பின்தொடைகளை பார்த்து பரவசப்பட்ட சத்யா, உமா, உன்னோட கால் ரெண்டும் ரொம்ப அழகா இருக்கு. ரெகுலரா வேக்ஸ் பண்ணுவியா என கேட்க, ஆமாம் ஆண்டி, மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவேன் என்றாள் உமா. ஒரு வெள்ளை கிரீமை எடுத்து உள்ளங்கைகளில் தடவிக்கொண்டு அப்படியே உமாவின் கால்களில் தேய்த்தாள். 10:13 சத்தியவதியின் இதமான ஸ்பரிசத்தில் உமாவிற்கு உணர்வுகள் இழக ஆரம்பித்தன. இதுவரை கணவனின் கை தவிர வேறு கைகள் அந்த இடங்களில் பட்டதில்லை. அவளுடைய கட்டுப்பாடுகள் தளரத் தொடங்கின. சத்தியவதியின் நேர்த்தியான கைகளோ அவளுடைய பின்னங்கால்களில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் தட்டி எழுப்பியது. அவளின் நிபுணத்துவம் அங்கே கைவண்ணத்தை காட்டிக் கொண்டிருந்தது. தொழில் பக்தியோடு வேலை செய்து கொண்டிருந்தாலும் சத்தியவதிக்கும் உள்ளூர கிழுகிழுப்பு கொஞ்சம் இருந்துகிட்டுதான் இருந்தது. 10:44 காம உணர்வுகளோடு உமாவின் கால்களை மெல்ல அழுத்தி அழுத்தி அமுக்கிவிட்டாள். மேல் தொடைகளில் தொடங்கி கெண்டை கால்கள் வழியாக உள்ளங்கைகளுக்கு வந்தாள். விரல்களின் இடையில் கிரீமை தடவி நீவிட்டு சுத்தமாக வலியே தெரியாமல் 10 விரல்களிலும் சொனக்கெடுத்தாள். பின்னர் கீழிலிருந்து மேலுக்கு கைகளை தேதபடி அடித்தொடை வரை வந்தவள், உமா, கோட்டை ரிமூவ் பண்ணவா, அப்பதான் கம்ஃபர்டபிளா இருக்கும் என கூற, உமா கிறக்கத்துடன் சரி ஆண்டி என ஈனஸ்வரமாக சொன்னாள். உமாவின் மனத்தில் இருந்த மாறுதலும் உடல் சிலிர்ப்புகளிலும்